ஹாய், வெல்கம் டு நேத்ரா ஹோம் பேக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன கேக் ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட் கேக். அதுக்கு நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். இங்கே நான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே அரை கப் வந்து நல்லா பொடி பண்ண கேஷ்யூ நட், அதாவது முந்திரி பருப்பு வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் 80 கிராம் சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 80 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு நுரை மாதிரி வரும்போது வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓடிஜியை வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வெண்ணிலா எசன்ஸு பட்டர் எசன்ஸும் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன், பட்டர் எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து இருக்கட்டும். நான் வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சுட்டு 3-4 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து பாலும் குக்கிங் ஆயிலும் சேர்க்க போகிறோம். இங்கே வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெயும் காய்ச்சி ஆற வச்ச பாலும் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இது கூட வந்து
நம்ம இங்கே முந்திரி பருப்பை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பாகவே முந்திரி பருப்பு வந்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் சாப்பிடும்போது முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கிடைக்கும் போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீதி இருக்க ஆயிலையும் மில்க்கையும் சேர்த்துடலாம். இப்போ மீதி இருக்க பவுடரை, கேஷ்யூ பவுடரை சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பை. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கேக் டின்னுக்கு மாற்றிக்கலாம். நான் இங்கே வந்து 6 இன்ச்சு ரவுண்ட் டின்னு வந்து எடுத்து வச்சுருக்கேன், பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டூத் பிக் வச்சு நம்ம ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ நான் மேலே வந்து டாப்பிங்க்காக வந்து இங்கே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியும் வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரியும் வந்து இந்த மாதிரி 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம மேலே வந்து டெக்கரேட் பண்ணி பேக்கிங்க்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இது வந்து வேண்டாம், பிடிக்காது அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்க வேண்டாம். வெறும் இந்த முந்திரி மட்டும் நீங்கள் மேலே வச்சுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு டேப் பண்ணிட்டு இப்போ நம்ம பேக்கிங்க்கு வச்சிடலாம். 200 டிகிரி செல்சியஸில் 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம இதை பேக்கிங்க்கு வச்சிடலாம். பாருங்கள், நம்மளுடைய கேஷ்யூ நட் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு, நம்மளது நல்லா பேக் ஆகியிருக்கு. இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை டீமோல்ட் பண்ணி நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட கேக் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இப்போ பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம்.